السلام عليكم ورحمة الله وبركاته. நாங்கள் எல்லோரும் அல்ஹம்துலில்லாஹ் ரெண்டு சிறப்போடு சம்பந்தப்பட்டிருக்கிறோம். ஒன்று வெள்ளிக்கிழமையுடைய நாளில் இருக்கிறோம். இரண்டாவது ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து வஃபாத்தாகின மாதத்தில் இருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குறிப்பாக வெள்ளிக்கிழமையுடைய நாளை பற்றி சொல்லும் போது சொன்னார்கள், வெள்ளிக்கிழமை என் மீது அதிகமாக ஸலவாத்து சொல்லுங்க, வெள்ளிக்கிழமை அதிகமாக என் மீது ஸலவாத்து சொல்லுங்க. கைர் அல்ஹம்துலில்லாஹ். நாங்கள் பயான் ஆரம்பிப்பதற்கு முன்னால அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேல் 10 முறை ஸலவாத்து சொல்லிட்டு நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பயான் ஆரம்பிப்போம். اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. الحمد لله، الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال نبينا حبيبنا مصطفى صلى الله عليه وآله وسلم: أكمل المؤمنين إيمانا أحسنهم خلقا وخياركم خياركم لنسائهم أو كما قال صلى الله عليه وآله وسلم. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, உலமாக்களே, அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் மிக முக்கியமான ஒரு இபாதத், மிக முக்கியமான ஒரு அமல்ல நாங்கள் எல்லோரும் ஒன்று கூடியிருக்கிறோம். நான் அடிக்கடி எல்லா பயான்கள்லையும் சொல்றது, நிகாஹ் மஜ்லிஸ்களை நீங்க ஹோல்ல வச்சு கொள்ள வாங்க. சிலவங்க ஷோர்ட்டாக வச்சு கொள்வோம். என்ன செய்வாங்கண்டா, நிகாஹ்வை என்ன செய்வாங்கண்டா ஹோல்ல வச்சு கொள்வாங்க. நான் என்ன சொல்றது, அது தவறு என்பது அல்ல, அதுல பரக்கத்தில் என்று சொல்றேன். அது தவறு இல்லை, ஆனா பரக்கத்து இல்லை. ஏன்னா ஹதீஸ்ல தெளிவாக வந்திருக்குது, உங்களோட நிகாஹ்களை நீங்க மஸ்ஜிதுல வச்சுக்கோங்க. உங்களோட நிகாஹ்களை நீங்க மஸ்ஜிதுல வச்சுக்கோங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு வார்த்தை சொன்னாங்கன்றா அதனுடைய அர்த்தம் அது சொல்லி முடிக்க முடியாது. அதுல நிறைய விஷயங்கள் உள்ளடங்கி இருக்கு. ஏனென்றா இவரு குடும்ப வாழ்க்கையை ஆரம்பம் செய்ய போறாரு. இவருடைய குடும்ப வாழ்க்கையுடைய ஆரம்பம் தொழுகையை கொண்டு ஆரம்பிக்கப்படுவது, அசருடைய தொழுகையை கொண்டு ஆரம்பிக்கப்படுவது. பல மக்கள் சுஜூத் செஞ்சாங்க. மஸ்ஜித் என்பது பாவம் செய்யக்கூடிய இடம் அல்ல, மஸ்ஜித் என்பது தவறுகள் செய்யப்படக்கூடிய இடம் அல்ல. வந்த எல்லா மக்களும் தொழுகைக்கு பின்னால இந்த மணமகனுக்கும் இந்த மணமகனோடு சேரக்கூடிய அந்த மணமகளுக்கும் அல்லாஹ்விடத்துல துஆ செய்வாங்க. ஆனா ஹோல் இந்த வார நேரத்தில் அதுல எல்லா வகையான ஃபங்க்ஷனும் நடக்கும். எல்லாருமே இஸ்லாமிய கல்ச்சர்ல எடுப்பாங்கன்னு சொல்லலாம். இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் திருமணம் நிகாஹ் இந்த வாரத்துக்கு முன்னாலே எத்தனையோ ஃபங்க்ஷன். இந்துக்களுடைய கல்ச்சரை நாங்க எங்களுடைய கல்ச்சராக மாற்றி கொண்டுட்டோம். கிறிஸ்தவ சகோதரர்களுடைய கல்ச்சரை நாங்க எங்களோட கல்ச்சராக ஆக்கி கொண்டுட்டோம். உண்மைக்கும் அல்லாஹ் எங்கள் எல்லோரையும் மன்னிக்கோணும். நிகாஹ் என்பது ஒரு இபாதத் என்பது மறந்துட்டோம். நிகாஹ் திருமணம் வலிமா என்றது ஒரு அமல், ஒரு இபாதத். பொதுவாக நாங்க நிகாஹுடைய இந்த அமல ஒரு இபாதத்தாக விளங்கி கொள்ளாத வரைக்கும்
அதுல அல்லாஹ்வுடைய உதவி இருக்காது. எப்படி தொழுகை எடுத்தா அந்த தொழுகைக்கு ஃபர்து ஷரத்து எல்லாமே இருப்பது போல, ஒரு ஹஜ் எடுத்தா அந்த ஹஜ்ஜுக்கும் ஃபர்து ஷரத்து சுன்னத் இருக்கிறது போல, ஜகாத் எடுத்தா அந்த ஜகாத்துடைய கடமைகளுக்கு சில ஃபர்துகள் இருப்பது போல, நிகாஹ் குடும்ப வாழ்க்கை ஃபேமிலி லைஃப் என்று வரும் போது அதற்கும் அல்லாஹ்வுடைய தூதர் சில ஃபர்துகளை, சில ஷரத்துகளை, சில சுன்னத்துகளை சொல்லி தந்திருக்கிறார். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா மஅஷர ஷபாப், ஏ வாலிப சமூகமே, மன் இஸ்தஃபா மின்குமுல் பாஆ, உங்களுக்கு நிகாஹ் செய்ய உடம்புல சக்தி இருந்தா. கண்ணியமான பெற்றோர்களே, கவனமாக இந்த ஹதீஸை கேளுங்க. நிகாஹ்க்கு வயசு இல்ல அல்ல, நிகாஹ்க்கு வயது எல்லை இல்ல. ஏன்னா இதை சொல்றேன்டா, நிகாஹ்க்கு வயது எல்லை ஒன்று இருந்தா எங்கட யங் சமூகம் பீச்சில் உட்கார மாட்டாங்க. எங்கட வாலிப பெண்கள் கிளாஸ் என்று கல்லுக்கு பின்னால் இருக்க மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க, யா மஅஷர ஷபாப் மன் இஸ்தஃபா மின்குமுல் பாஆ, உங்களுக்கு நிகாஹ் செய்ய உடம்புல சக்தி இருக்குது. உடம்புல சக்தி இருந்ததற்காக வேண்டி நிகாஹ் செய்யலாம். அந்த புள்ளைய வச்சு பாதுகாக்கக்கூடிய சக்தியும் இருக்குது, ரெண்டும் இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அந்த பிள்ளைகளுக்கு நிகாஹ் செஞ்சு வைங்க. பொதுவாக எங்க நாட்டுல ஒரு 25-23 வயது வந்தா தான் ஆண்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறோம். பெண்களை பொறுத்த வரைக்கும் 21-22 வந்தா தான் அந்த பெண்களுக்கு நிகாஹ் செஞ்சு வைக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, ஹைர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த நிகாஹ் கொண்டு என்ன நடக்கும் என்றா, ஃபஇன்னஹு அகப்பு லில்பஸர் வ அஹ்ஸனு லில்ஃபர்ஜ், அவருடைய கண்ணும் மர்மஸ்தானமும் பாதுகாக்கப்படும். அவருடைய கண்ணும் அவருடைய மர்மஸ்தானமும் ஹராத்தில் இருந்து பாதுகாக்கப்படும். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் நிகாஹ் செய்றாங்க. ஆனா நிகாஹ்க்கு பின்னால நிறைய ப்ராப்ளம். நிகாஹுடைய பயான்களை நிறைய பேர் சொல்லுவாங்க, ஹஸ்ரத் ப்ராப்ளத்தை பேசவான. ஆனா இன்றைக்கு நிகாஹுடைய பயான்கள்ல அதை சொல்லாம ஒருவர் செய்யறாருன்னா அது நிகாஹ் பயான் இல்ல. ஏன்னா சொல்லணும்டா, இன்னைக்கு ஃபேமிலி லைஃப் குடும்ப வாழ்க்கை என்பதை இன்னைக்கு ஏதோ சடங்குக்காக லட்சக்கணக்கு 1 மில்லியன் 2 மில்லியன் என்று செலவழிச்சு வலிமாக்களை நிகாஹ்களை செய்யறாங்க. அதற்கு பின்னால அந்த பிள்ளைகளுக்கு விளங்குதில்லை எப்படி ஃபேமிலியை ரன் பண்ணணும் என்று. ஆசைக்காக இச்சைக்காக வேண்டி மட்டும் செய்யப்படக்கூடியது அல்ல நிகாஹ். திருமணம் என்பது ஒரு ஆணுடைய ஆசைக்கும் ஒரு பெண்ணுடைய ஆசைக்கு மட்டும் செய்து வைக்கப்படக்கூடியது அல்ல திருமணம், நிகாஹ். குடும்ப வாழ்க்கை என்பது அல்லாஹ் ஒரு ஆண் மனிதன் எடுத்தா அவர் தீன்ல அரைவாசி பகுதி தான் இருக்கிறாரு. எப்ப முழுமையாகிறார் என்றா நிகாஹ்க்கு பின்னால தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஃபகத் இஸ்தக்மல நிஸ்ஃபத் தீன், தீன அவர் முழுமையாக்குறார், தீன முழுமையாக்குறார். கண்ணியமான சகோதரர்களே, இப்ப நிறைய பேர் நிகாஹ் செய்யறாங்க. நிகாஹ்க்கு பின்னாலே அவருடைய கண்ணு அவருடைய மர்மஸ்தானத்தை ஹராத்தில இருந்து பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. எத்தனையோ யங்ஸ்டர்ஸ் வாராங்க, ஃபத்வா கேட்கிறாங்க, தௌபா செய்யறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க. சில யங்ஸ்டர்ஸ் பாவம், அல்லாஹ் அவங்கள மன்னிக்கணும். சில ப்ராப்ளங்கள் அவங்களுக்கு இன்னைக்கு மன அழுத்தம். இன்னைக்கு நிறைய யங்ஸ்டர்ஸ் திருமணத்துக்கு பின்னால அவங்களோட களத்துல கையை போட்டு பேசினா ப்ராப்ளங்களை சொல்றாங்க. அதை கேட்கிற நேரத்தில் எங்களுக்கே அழுக வருது. நாங்க எங்க மிஸ்டேக் விடுறோம் என்றா, நிகாஹுக்கு முன்னால நிகாஹுடைய சப்ஜெக்டுகளை எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்க சொல்லி கொடுக்கிறது கிடையாது. உம்மா மகனுக்கு எதையுமே சொல்லி கொடுக்கிறது கிடையாது. வாப்பா மகனுக்கு எதையுமே சொல்லி கொடுக்கிறது கிடையாது. வாப்போட பிசினஸ் இருக்குது. வாப்பா யோசிக்கிறாரு, நான் பஜார்ல மாஷா அல்லாஹ் 20 வருஷம் 15 வருஷம் இத நல்ல ஒரு லெவல்ல கொண்டு வந்து வச்சிருக்கிறார். ஏன மௌத்துக்கு பின்னாடி இதை மகன் எடுத்து செய்யணும். என்ன செய்யறாரு? மகனை யூகேக்கு அனுப்புறாரு, மகன் ஆஸ்திரேலியா அனுப்புறாரு. எல்லா கோர்ஸையும் அவர் என்ன செஞ்சுட்டான், படிச்சுட்டு வரட்டும் வந்து மகன் கையில் ஒப்படைக்கிறாரு. பொதுவாக இந்த மனிதன் இயல்பு. அதே போல ஒரு பெண்ணை நம்பி ஏன மகனை நான் ஒப்படைக்க போறேன், ஏன மகன் நம்பி ஒரு பெண்ணை தன்னுடைய வாழ்க்கை துணைவியாக எடுக்க போறாரு. அந்த பெண் தன்னுடைய குடும்பத்தை எல்லாம் விட்டுட்டு தெரியாத ஒரு ஆணோட தன்னுடைய லைஃப் ஆரம்பம் செய்ய போறார். இத பத்தி நாங்க யாருமே பேசுறதும் இல்லை, சொல்லிக் கொடுக்கறதும் இல்லை. கண்ணியமான சகோதரர்களே, தெளிவாக விளங்கிக்கோங்க.
நான் இது பொதுவாக எல்லோருக்கும் சொல்லக்கூடிய ஒரு நசீஹத்தாக வச்சுக்கோங்க. இந்த அக்த செஞ்சுட்டு வலீமாவை லேட்டாக்க வாங்க. இப்ப நடக்கிற ப்ராப்ளம் என்னண்டா, இந்த பஜார்ல ஒரு ஷாப் எடுக்கிற நேரத்துல ஆல்ரெடி ரெண்ட கொடுத்து வைக்கிற மாதிரி நேரத்தோட அல்ஹம்துலில்லாஹ் அக்த செஞ்சு வைக்கிறாங்க. இந்த அக்து எதற்கு கேட்டா எதுக்கு செய்றாங்க? போன் பேசுற, மொபைல்ல பேசுறதுக்காக வேண்டி அக்து செய்றாங்க. இந்த அக்து ப்ளீஸ் பண்ணி யாரும் செய்யவான, இந்த அக்த யாருமே செய்யவான. அக்து முடிஞ்சா, நிக்காஹ் முடிஞ்சா வலிமா உடனே வைங்க, இல்ல நிக்காஹ் லேட்டாகி வைங்க. இன்னைக்கு நடக்கிற முக்காவாசி ப்ராப்ளம் எதனால ஆரம்பிக்குதுண்டா, என்ன செய்யறாங்க? நிக்காவை பேசுறாங்க, அக்த செஞ்சு வைக்கிறாங்க, வலிமாவை 1 இயருக்கு பின்னால, 6 மந்த்துக்கு பின்னால, 2 இயர்ஸுக்கு பின்னால வைக்கிறாங்க. இந்த காலத்துக்குள்ள இவங்க என்ன செய்யறாங்க? ஹலால் அக்துக்கு பின்னால ஹலால் ஆகிடுறாங்க. இப்ப மொபைல்ல பேசுறாங்க, பர்சனலாக மீட் பண்றாங்க. இப்ப வாழ்றதுக்கு முன்னாலே வாழ ஆரம்பிக்கிறாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து வாழல்ல, அதற்கு முன்னாலே பேசுறாங்க. இவட குறை அவருக்கு தெரியும், அவட குறைகள் இவருக்கு தெரியும். ஆனா இதை பேலன்ஸ் பண்ண தெரியாது. கொஞ்ச நாள் போற நேரத்துல இவரு சொல்றாரு, எனக்கு உங்களோட என் லைஃப் டிராவல் பண்றதுக்கு சரி வருவதில்லை. அவங்க சொல்றா டிராவல் பண்ண சரி வருவதில்லை. 2 பேரும் பிரிஞ்சு போறாங்க. இல்ல அது வலிமால போய் முடியுது என்றாலும் வலிமா முடிஞ்சதுக்கு பின்னாலே முதல் நாளே ப்ராப்ளம் ஆரம்பிக்குது. ஏன்? இவங்க வாழ்றதுக்கு முன்னால வாழ்ந்துட்டாங்க, போன்ல வாழ்றதுக்கு முன்னால மொபைல்ல வாழ்ந்துட்டாங்க. அதனால நான் பொதுவாக எல்லோருக்கும், எல்லா பேரண்ட்ஸ்மாருக்கும் சொல்றேன், குறைஞ்சது 1 மாதம் 2 மாதம் நீங்க கெப் வச்சு ஷேரிங்களா, ப்ராப்ளம் இல்ல. 6 மாதம் 1 வருடம் 2 வருடம் தள்ளி ப்ளீஸ் பண்ணி அப்படிப்பட்ட அக்துகளை, நிக்காஹ்களை ஒரு நாளும் செய்யவான். அடுத்தது கண்ணியமான சகோதரர்களே, குடும்ப வாழ்க்கை, ஃபேமிலி லைஃப் என்றது அது அழகான ஒரு வாழ்க்கை, இன்பமான ஒரு வாழ்க்கை. கணவன் தன்னுடைய பொறுப்பு என்ன என்பதை விளங்கிக் கொள்ளணும். ஒரு பெண் தன்னுடைய பொறுப்பு என்ன என்பதை சரியாக விளங்கி கொண்டாங்கண்டா அல்ஹம்துலில்லாஹ் ஃபேமிலி லைஃப் பரக்கத்தாக, இன்பமாக, முஹப்பத்தாக இருக்கு. இந்த இடத்துல நிறைய மூத்தவங்க இருக்கிறீங்க, தாடி வெள்ளையானவங்க இருக்கிறீங்க, என்னைய மதரஸ்ல சேர்த்துக் கொள்றேன். தாடி வெள்ளையான நிறைய மூத்தவங்க இருக்கிறீங்க. உங்களோட காலங்கள்ல அல்ஹம்துலில்லாஹ் இலங்கையுடைய ஹிஸ்டரி எடுத்து பார்த்தா தலாக்குடைய சப்ஜெக்ட கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் பிரிஞ்சு வாழ்றதை கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். கண்ணியமான சகோதரர், இப்ப வாழக்கூடிய இந்த சரௌண்டிங் எடுத்தா, இப்ப வாழக்கூடிய இந்த காலகட்டத்தை எடுத்தா, அது லேசாக, அது ஒரு சிம்பிளான ஒரு பாவமாக மாறிச்சு. அது சிம்பிளாக பாவமாக மாறிச்சு. அது ஏன் முடிக்கிறாங்க என்று விளங்குதும் இல்லை, ஏன் பிரிகிறாங்க என்று விளங்குதும் இல்லை. சில வாலிபர்கள் வாராங்க, ஏன் வைஃப் ஏன் டிஷர்ட்டை கழுகி வைக்கல, அதனால எனக்கு அவளோட வாழையலாம். நான் வெளியில போகணும், ஏன் டிஷர்ட்டை என் வைஃப் வாஷ் பண்ணி வைக்கல, அதனால எனக்கு அவளோட வாழையலாம். சிலவங்க வாராங்க, ஏன் மொபைல வைஃப் கேட்காம அவ யூஸ் பண்ணிட்டா, அது என்ன மொபைல கேட்காம அவ அதுல இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்துட்டா என்ன டவுட் பண்ற, எனக்கு வாழையலாம். ரீசன் மார்க்கம் எதை ரீசனாக வைக்க சொல்லுதோ அதெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டோம். எதெல்லாம் சிம்பிளான சில்லற பிரச்சனையோ அந்த சில்லற பிரச்சனைகளை வச்சு இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூத்தவர்களையும் பார்த்து சொல்றேன், காலி கோர்ட்கள்ல போய் வரக்கூடிய இந்த நிக்காவுடைய ப்ராப்ளங்களை விசாரிச்சு பாருங்க. எந்த ஒரு நிக்காவுக்கும் தலாக்க அப்ளை பண்ணலாம், கொடுக்கலாம். அப்படிப்பட்ட ப்ராப்ளங்களோட தான் வரும். 100க்கு ஒரு 10% தான் அது மார்க்கத்துடைய ரீதியில எங்களுக்கு முடிவு செய்யலாம் என்று பார்த்தா 90% சின்ன சின்ன ப்ராப்ளம். மாமிட பிரச்சனை, மாமட பிரச்சனை, பக்கத்து வீட்டு பிரச்சனை, நிக்காக்கு முன்னால பேசின சில விஷயங்கள். கண்ணியமான சகோதரர்களே, இப்புள்ள வாலிபர்களை பார்த்து சொல்றேன், பிளீஸ் பண்ணி நிக்கா செய்யறதுக்கு முன்னால பள்ளிக்கு போங்க, ஹஸ்ரத்மாரோட தொடர்பாக நிக்காவுடைய லைஃப், ஃபேமிலி லைஃப் படிங்க. பெண்களுக்கு நிக்காவுடைய ஃபேமிலி லைஃப் படிச்சு கொடுங்க. இன்னைக்கு அடிப்படை விஷயங்கள் கூட இப்புள்ள பெண்களுக்கு தெரியா. அடிப்படை ஒரு பெண் என்பவள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு வாப்பா
ஒரு பிள்ளைய பக்குவமாக வளர்த்து பேணுதலாக வளர்த்து அந்த பிள்ளைக்கு தீனுடைய எல்லா விடயத்தையும் கொடுத்து இப்ப ஒரு ஆணுடைய கையில் ஒப்படைக்கிறார். இந்த ஆண் எப்படிப்பட்ட பொறுப்பை சுமக்கிறார் என்றா, இந்த வாலிபர் எப்படிப்பட்ட பொறுப்பை சுமக்கிறார் என்றா, சாதாரணமான அக்ரிமெண்ட் அல்ல. குர்ஆன்ல அல்லாஹ் இந்த ஒப்பந்தத்தை சொல்லும் போது மீசாக்கன் கபீலா, இந்த வேர்ட் அல்லாஹ் மிக குர்ஆன்ல 2-3 இடங்கள்ல தான் இந்த வேர்டை பாவிக்கிறார். இது சாதாரணமான அக்ரிமெண்ட் அல்ல. இது தாள்ல சைன் பண்ணினாலும் இது சாதாரணமான ஒரு ஒப்பந்தம் அல்ல. இவர் அந்த பிள்ளைய சுவர்க்கம் வரைக்கும் கூட்டி போறது இவருடைய பொறுப்பு. குர்ஆன்ல அல்லாஹ் எங்கேயும் சொல்லல உங்களோட மனைவிய உங்களோட பிள்ளைய நான் சுவர்க்கத்துக்கு அனுப்பி வைக்கிறேன்னு அல்லாஹ் எங்கேயும் சொல்லல. ஒவ்வொரு குடும்பத்துடைய தலைவரையும் பார்த்து அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, குடும்ப தலைவர்களே, கூ அன்ஃபுஸகும், முதலாவது உங்களை நரகத்திலிருந்து பாதுகாத்துக்கோங்க. சில ஆண் மக்கள் இருக்கிறாங்க, மாஷா அல்லாஹ், வீடை ரன் பண்றாங்க, வீடு நல்லரிக்கும் நினைக்கிறாங்க, ஆனா அவர் எல்லா கூட்டம் செய்யறார். முதலாவது அவரை சுத்தப்படுத்தல, அவர் சுத்தமே இல்லை, ஆனா ஊருக்கெல்லாம் பெஸ்ட் அட்வைஸ் பண்ணுவார், மாஷா அல்லாஹ். ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, உலகமே என்ன பார்த்து நல்லவன் என்று சொன்னாலும் ஏன் மனைவி வேஸ்ட் என்றா நான் வேஸ்டா. ஆனா நாங்க ஒரு ஹதீஸ பாடமாக்கி இருக்கிறோம், மனைவியை பயன் காட்டுறது. ஏண்ட பொருத்தமில்ல தெரிந்தா நீ சுலகம் போகலா. இவர் முதலாவது பெஸ்டாக இருக்கணும். அவ மாறி சொன்னா நான் நல்லவர் என்று சொல்லாட்டி நீங்களும் போகலா. ஆனா பெண்கள் சொல்றது இல்ல. சில பெண்கள் ஜனாதால் அழுகுறாங்க, என் ஹஸ்பண்ட் போயிட்டாரு, சந்தோஷத்துல அழுகுறாங்களா கவலையில் அழுகுறாங்களா விளங்குதில்லை. அந்த கண்ணீரை லெப்ல தான் கொடுத்து பார்ப்போம், விளங்குதில்லை. சில பெண்கள் 30 வருஷத்துக்கு பின்னால பிள்ளைகள் கிட்ட சொல்லுவாங்க, கஷ்டப்பட்டு இவரோட தலையை அடிச்சுட்டார். சொல்றாங்களா இல்லையா? எத்தனை ஃபேமிலியில 30 வருஷம் இவரோட தலையை அடிச்சுட்டார். ஆனா பஜார்ல கேட்டா நல்ல மனுஷன் அப்பா, யாரு கேட்டாலும் மல்லி அள்ளி கொடுப்பாரப்பா, நல்ல மனுஷன் அப்பா. வீட்டுல மனைவி சொல்லுவா, இவரா எங்களுக்கு தானே தெரியும். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அக்மலுல் முஃமினீன ஈமானன் அஹ்ஸனுஹும் குலுகா வ கியாருக்கும், உங்களை சிறந்தவர் யார் என்றா ஏன் மனைவி பெஸ்டா சொல்லணும், நீங்க எனக்கு பெஸ்டான ஹஸ்பண்ட். நிறைய பேர் நினைச்சிருக்கிறாங்க பெஸ்டான ஹஸ்பண்ட் என்றா என்னண்டா டிக்டாக்ல வீடியோ போடுறத, மனைவியோட எல்லா பர்சனாலிட்டியும் டிக்டாக்ல போடுறாங்க, எஃபில போடுறாரு. 2 பேரும் சேர்ந்து பாக்குறாங்க, எத்தனை பேர் நரகத்துக்கு லைக் பண்ணிருக்கிறாங்க பாக்குறாங்க. மாஷா அல்லாஹ், மனைவியை போட்டு பாக்குறாங்க, எத்தனை பேர் ஷேர் பண்ணிக்கிறாங்க ரூட்டை லேசாக்குறதுக்கு. அடி எனக்கு மாவ தந்திருக்கிறாரு ஒரு மாணிக்கத்தை, அதை நான் யாருக்கும் தெரியாம பாதுகாக்கிறது என்ற பொறுப்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு பெண்ணுடைய மேல தெரியாம கைப்பற்றதே பெரிய பாவம். இது சுப்ஹானல்லாஹ், ஊரெல்லாம் கொண்டு போய் திரியிறாங்க. இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் வேலை, ஊரெல்லாம் கொண்டு போறாங்க, எல்லாரும் பாக்குறாங்க, எல்லாரும் லைக் பண்றாங்க, எல்லாரும் ஹேண்ட் ஷேக் பண்றாங்க. அது பாவம் என்பது விளங்குது இல்ல. ஆரம்பமே நாங்க முசீபத்துகளோடு ஆரம்பிக்கிறோம், இது பாவம் என்பது நாங்க விளங்குறோம் இல்ல. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மனைவி சொல்லணும் ஏண்ட கணவன் நல்லவர் என்று. இந்த வந்திருக்கக்கூடிய எல்லா சகோதரர்களிடத்திலும் அன்பாக கேட்கிறோம், இன்றைக்கு வீட்டுக்கு போ, மனைவியை கொஞ்சம் உட்கார வைப்போம், கேளுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஏன்னா நானும் மௌத்தாகணும், நாங்க எல்லோரும் மௌத்தாக கூடியவர்கள். மௌத்துக்கு முன்னால எல்லாருடைய ஷஹாதா சர்டிபிகேட்டையும் எடுத்திருக்கிறோம், எல்லாமே எடுத்திருக்கிறோம். மனைவி கிட்ட இன்னும் எடுத்தது கிடையாது. சிலவங்க நினைக்கிறாங்க தேவையில்ல, இவ தந்தா என்ன தராட்டி என்ன, தந்தா என்ன தராட்டி என்ன. இல்ல, உட்கார வைங்க மனைவி கிட்ட, கேளுங்க, நான் சிறந்த கணவனா? எவ்வளவு காலம் 30 வருஷம் நான் உங்களோட லைஃபை கொண்டு போயிருக்கேன், டிராவல் பண்ணிருக்கிறேன், நான் நல்ல கணவனா? கேட்கிற முறையில கேளுங்க, நான் நல்ல கணவனா என்று கேட்டீங்கன்னா அவ பயத்திலே இன்னொரு முசீபத்தே, இன்னொரு பிரச்சனை, அல்ஹம்துலில்லாஹ் நீங்க நல்லவர்னு சொல்லிடுவா. இல்ல, உட்கார வைங்க, உட்கார வச்சு கேளுங்க, நான் நல்ல கணவன், நான் கேட்டிருக்கிறேன். ஹதீஸ் சொல்லுது கேளுங்க. எல்லா பெண்களும் 100% என்ன சொல்ல மாட்டாங்க, ஓகேன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா அவங்க உள்ள கேளுங்க, நான் எதை திருத்திக் கொள்ளும், எனக்கிட்ட பிடிக்காதது என்ன. இப்ப பெண்கள் சொல்லுவாங்க, சில பெண்களோட ப்ராப்ளம் வருவது எதில் என்று சொன்னா,
சில பெண்கள் சொல்றாங்க, ஏண்ட கணவன் எனக்கு டைம் தாராரே இல்லை, எனக்கு டைம் தாராரு. ஆனா மாஷால எந்த குறையும் வைக்கல. எனக்கு வாகனம் தந்திருக்கிறாரு, வீடு தந்திருக்கிறாரு, மாஷால பிராண்டட் உடுப்பு, பிராண்டட் ஹேண்ட்பேக் எல்லாமே தந்திருக்கிறாரு, எந்த குறையும் வைக்கல. ஆனா அவர் எனக்கு டைம் தாராரு இல்ல. எனக்கு பிள்ளைகள் சொல்றாங்க, 3 days ஜமாத்துல போய் பிள்ளைகளுடைய களத்துல கையை போட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பா அவங்களோட விளையாடி, மேட்ச் விளையாடி, ஃபுட்பால் விளையாடி பேசினா சொல்றாங்க, ஏண்ட வாப்ப எனக்கு டைம் தாராரு இல்ல, ஏண்ட உண்மை என்னோட பேசுறா இல்ல. ஒரு பிள்ளை சொல்றாரு, இரவேல நான் படுத்தா ஏண்ட கையை தூக்கலா, காலை தூக்கலா, யாரோ கட்டி போட்ட மாதிரி இருக்குது. இந்த மன அழுத்தம், டிப்ரெஷன் இருக்கிறார். ஒவ்வொரு பிள்ளைகளும் எங்க பாதிக்கப்படுறாங்க. உட்கார வச்சு பேசுங்க, டைம் கொடுங்க, கேளுங்க, எனக்கு எதை திருத்திக் கொள்ளணும் என்று கேளுங்க. நிறைய வீடுகளை பார்த்தா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வாழ்றாங்க. யாருக்காக? வெளி சொசைட்டிக்காக வாழ்றாங்க. வெட்டிங் வரும் போது 2 பேரும் சேர்ந்து வாராங்க. ஏதாவது பங்கனுக்கு போகும்போது மாமன் மாமியும் சேர்ந்து வராங்க. ஒரே வீட்டுல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 10 வருஷம், 15 வருஷம், 12 வருஷம் பேசாம செப்பரேட்டாக இருக்கிறார். வீட்டுல யார் ஹெல்ப் பண்றதுண்டா, மாஷா அல்லாஹ் நிறைய வீடுகள்ல யாரோ ஒரு குமாரும் ஒரு குமாரியும் யாரோ ஒரு மல்லிகா வந்தா வீட்டுல 2 பேரையும் கவனிக்கிறாங்க. ஆனா வெளியில மாஷா அல்லாஹ் பார்த்தா 2 பேரும் சேர்ந்து வாழ்ற பயம். பிள்ளைகளுடைய ஃபியூச்சருக்கு என்னதான் ஆகும் என்ற பயத்தில் இவங்க பயந்து வாழ்றாங்க. கண்ணியமான சகோதரர்களே, அதற்கு பொதுவாக ஃபேமிலி லைஃப்ல பிரச்சனைகள் வாரதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னா, பிளீஸ் பண்ணி மனைவிக்கு நேரம் கொடுக்கறத தவற வாழ. நான் சொல்ல மாஷால கிழமையில ஒரு நாள் ஃப்ரெண்ட்ஸ்மாரோட போய் மாஷா ஒரு மசாலா டீ எடுத்து 2 hours குடிங்க, வானம் இல்ல. ஆனா ஒவ்வொரு மசாலா டீயும் ஒவ்வொரு நைட்லயும் 2 hours குடிக்க போவான. அந்த டீயை வச்சு மாஷா அல்லாஹ் 4 hours 5 hours குடிக்கிறாங்க. மாஷா அல்லாஹ் தஹஜ்ஜுதுக்கு சிலவங்க வீட்டுக்கு போறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸை நான் சொல்றேன், இரக்கமாக சொல்ற ஒரு ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நைட் இபாதத் செய்யோடு மனைவியோட தூங்கி கொண்டிருக்கிறாங்க. இரவு நேரம் மனைவியுடைய ஹக்கில் அநியாயம் செஞ்சிடவான, மனைவியுடைய ஹக்கில் யாரும் அநியாயம் செஞ்சிடவான. இரவு நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்காக எழும்புறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பக்கத்துல இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, நான் இபாதத் செய்யணும், எனக்கு அனுமதி தாரீங்களா? யாரு கேட்கிறது? ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதுக்கு கேட்கிறாங்க? இபாதத் செய்ய. நாங்க கேட்க வேண்டிய தேவையில்லை. ஏன்? வீட்டுக்கு போனா தானே கேட்கணும். அதனால எல்லாத்தையும் முடிச்சுட்டு நைட் 2 o'clock 3 o'clock போறோம். இதை கேட்க வேண்டிய தேவையில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்து, எனக்கு அனுமதி தாரீங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், விட்டு தர விருப்பம் இல்லை, ஆனா ரப்புக்காக என்று கேட்கிறீங்க, அதனால விட்டு தாரேன். இந்த ஹதீஸை வச்சு உலமாக்கள் சொல்லுறாங்க, இரவு நேரத்துல நீங்க தஹஜ்ஜுத் தொழுறதாக இருந்தால், நடு நிசீல தொழுறதாக இருந்தால், இரவு 12 மணி 2 மணிக்கு நீங்க தொழுறதாக இருந்தால், உங்களோட வைஃப் கிட்ட நீங்க அனுமதி கேட்கறது சுன்னத்து. வைஃப் கிட்ட அனுமதி கேட்கறது சுன்னத்து. இபாதத் செய்யறதுக்கே அனுமதி கேட்கணும் சுன்னத்து என்றா, இரவுல அல்ஹம்துலில்லாஹ் வைஃப் ஒரு பக்கத்துல, ஹஸ்பண்ட் ஒரு பக்கத்துல, 2 பேரும் ஷேர் பண்ணி கொள்றாங்க. ஒரே ஒரு பிளக் பாயிண்ட் தான் இருக்குது. சார்ஜ் இறங்கினாலும் என்ன செய்யறாங்க? நேரம் இல்ல, 2 பேரும் மொபைலுக்கு தான் நேரம் கொடுக்கறாங்க. ஹஸ்பண்ட் ஒரு சைட்ல, வைஃப் ஒரு சைட்ல, மொபைல்லே நைட்ல காலம் போகுது. இல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நேரத்துடைய விஷயத்தை மிக கண்டிப்பாக சொன்னாங்க. ஒரு கணவன் மனைவிக்கும், மனைவி கணவனுக்கும் நேரம் கொடுக்கிறது சுன்னத். உலகத்துடைய விஷயத்துல மட்டுமல்ல. நிறைய பேர் நினைக்கிறது பெண்கள் கிட்ட மஷூரா கேட்கவே கூடாது. சில ஹஸ்பண்ட்மார் சில விஷயங்களை மனைவி கிட்ட சொல்றதே இல்லை. அவருடைய அக்கவுண்ட்ஸ், அவருடைய பிசினஸ் பத்தி, அவருடைய பஜாருடைய நிலைமைகளை பத்தி, நான் பஜார்ல இத்தனை பேர் என்ன ஏமாத்தி இருக்கிறாங்க, இத்தனை செக் பம்ப் ஆகி இருக்குது, இத்தனை பேர் பொல்ல போட்டு இருக்கிறாங்க, நாங்க சொல்றதில்ல. எங்கட கவலை எங்களுக்கு தெரியும். நான் ஒரு நிக்கா பயான்ல, பெருநாளுடைய பயான்ல பெண்களுக்கு சொன்னேன், பிளீஸ் பண்ணி உங்களோட ஹஸ்பண்ட் மாற கடனாளியாக மௌத்தாக்கிடுவாங்க. உங்களோட ஹஸ்பண்ட் மாற கடனாளியாக மட்டும் மௌத்தாக்கிடுவாங்க. அந்த பெண் ஏன் தன்னுடைய ஹஸ்பண்ட கடனாளியாக மௌத்தாக்குறாங்கன்னா, நாங்க எங்களோட ப்ராப்ளத்தை மனைவியோட ஷேர் பண்றது கிடையாது.
மனைவியோட அவக்கு ஒன்றும் தெரியா, அவக்கு தெரியும் மாஷாலா மந்த்லி முடிகிற டைம்ல எனக்கு செலவுக்கு சொல்லி தராத, எந்த குறையும் வைக்கல. ஆனா நாங்க படுற கஷ்டம், நாங்க எப்படி ஏமாற்றப்பட்டிருக்கிறோம், எங்களுக்கு யார் யாரெல்லாம் இதை தர இருக்கிறது என்பதை எந்த டீட்டெயில்ஸும் அந்த பெண்ணுக்கு தெரியா. நிறைய ஜனாசாக்கள்ல வார ப்ராப்ளம் இதுதான். ஹஸ்பண்ட் வஃபாத் ஆகிறாரு, மனைவி கொண்டும் தெரியா. இதே மஹல்லால் ஒரு ஜனாசா, ஒரு சகோதரர் வஃபாத் ஆகிறாரு. வஃபாத் ஆகிறதுக்கு 2 நாளைக்கு பின்னால வந்து உட்கார்ந்து என்னோட ஒரு 2.5 hours ஒரு 3 hours என்னோட பேசினார். அவருடைய எல்லா ப்ராப்ளம், அவருடைய வரக்கூடிய குடுக்கல் வாங்கல் எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. 3 நாள் அவர் வஃபாத் ஆகிட்டார். அவரோட வஃபாத்துக்கு பின்னால் ஒருவர் வாராரு, பிள்ளைகள் கிட்ட உங்களோட வாப்ப எனக்கு 10 million தரணும், வாப்ப 10 million தரணும். பிள்ளைகள் ஷொக் ஆகிட்டார். வாப்ப அப்படி கடன் எடுக்க மாட்டார், எல்லாம் எடுத்திருக்கார் தரணும். திடீரென அந்த பிள்ளைங்க வந்து மசூரா பண்ணினாங்க, அவரோட லைஃப்ல வாப்ப அந்த கடன் எடுத்தே இல்லை. இப்படி ஏமாற்றக்கூடியவங்க பலவும் இருக்கிறார், குடும்பத்துக்குள்ளே இருக்கிறார். கண்ணியமான சகோதரி, பொதுவாக மனைவியோட ஷேர் பண்ணவானம் என்று மார்க்கம் மஷூரா பண்ணவானம் என்று எங்கேயுமே சொல்லல. மனைவியோட மஷூரா பண்ணுங்க, மனைவிக்கும் எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த அளவு ஷேர் பண்ணினாங்கன்றா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மூட், அவங்க எந்த நேரத்தில் எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய ப்ராப்ளம் என்ன, அவங்களுடைய பிரச்சனை என்ன, ஒவ்வொரு மனைவிமாரும் விளங்கி இருந்தாங்க. அதனால தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள வார நேரத்துல பைத்த படிச்சு வீட்டுக்குள்ள அழைப்பாங்க. வீட்டுக்குள்ள வார நேரத்துல பைத்த போட்டு என்ன செய்வாங்க, பைத்தொண்டு படிச்சுதான் அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டுக்குள்ள வெல்கம் பண்ணுவாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெண்களை மதியுங்க, பெண்களுடைய உணர்வுகளை மதியுங்க, விட்டு கொடுத்து போங்க. நீங்க பெஸ்டா நான் பெஸ்டான்னு ஒரு நாளும் லைஃப்ல பார்க்குவாங்க. ஒரு ப்ராப்ளம் வார நேரத்துல நான் என்னுடைய ஒரு பிரதராக, என்னுடைய ஒரு நண்பனாக உங்களுக்கு சொல்றேன், உங்களோட பெட்ரூமை விட்டு எந்த ப்ராப்ளமும் வெளியில போக கூடாது. சில ப்ராப்ளத்தை நாங்க பெட்ரூமை விட்டு வெளியில கொண்டு போவோம், நாளைக்கு அதே ப்ராப்ளத்தோடு தான் சேர்ந்து வாழ போறோம். ப்ராப்ளம் தெரிஞ்சவங்களோட முன்னால நாங்க எப்படி எங்களோட லைஃபை கொண்டு போக போறோம். நாளைக்கு நாங்க அதே கையை பிடிச்சி போற நேரத்துல அந்த ப்ராப்ளம தெரிஞ்சவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா, பாருங்க போதாங்க என்ன இந்த சொசைட்டி ஒரு நாளும் திருப்தி அடைய செய்யல. நாங்க நல்லவர்களாக இருந்தாலும் குறை சொல்லுவாங்க, நாங்க கெட்டவர்களாக இருந்தாலும் குறை சொல்லுவாங்க. நாங்க எங்கட ப்ராப்ளத்தை நீங்களும் உங்களோட வைஃபும் முடிவு செய்யணும். எங்கட பெட்ரூமுக்குள்ள ஏண்ட குறைய நீங்க பேசுங்க, உங்களோட குறைய நான் பேசுறேன். 3வது நபருடைய ப்ராப்ளம் இந்த ரூமுக்குள்ள வரக்கூடாது. எங்களோட வீட்டுக்குள்ள 3வது நபருடைய ஏன் பிரச்சனை விசாரிச்சா அவட ப்ராப்ளமும் இல்ல, இவரோட ப்ராப்ளமும் இல்ல. பார்த்தா மாமிட ப்ராப்ளம், மாமிட பெரியம்மா சாட்சி கசிந்த அபாய ப்ராப்ளம், பொறின் போன பிரச்சனை, இவக்கு வாங்கி கொடுத்த போன் பிரச்சனை. ஆனா இவங்களோட லைஃப்ல எந்த பிரச்சனையும் இல்ல. இன்னொருவருடைய பிரச்சனையை இவங்க பிரச்சனையாக வந்து கொள்றாங்க. இப்ப கண்ணியமான வாலிபரை, கண்ணியமான என்னுடைய நண்பனே, நீங்க என்ன செய்யுங்கண்டா, உங்களோட ரூமுக்குள்ள 3வது நபருடைய ப்ராப்ளத்தை ஒரு நாளும் பேசுவாங்க. பேசினாலும் சுப்ஹானல்லாஹ் வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திஹி எழுதி போயிடுங்க. 2வது அந்த பெண்ணுடைய எல்லா விஷயங்களும், உலகத்துடைய விஷயத்தை நீங்க எப்படி பார்க்கிறீங்களோ அதே போல தீனுடைய விஷயத்துல முக்கியத்துவம் செலுத்துங்க. நிறைய மூத்தவங்க இருக்கிறீங்க. நாங்க அல்ஹம்துலில்லாஹ் சில பெண்கள் ப்ரோக்ராம் வச்ச நேரத்துல லெட்டர்ஸ் எழுதி அனுப்ப சொன்னோம், உங்களோட கேள்விகள் இருந்து அனுப்புங்க. நிறைய பெண்கள் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா, ஃபர்லான குளிப்பு எப்படி குளிக்கிறது. நிறைய பெண்கள் கேள்வி கேட்டு அனுப்பினது ஃபர்லான குளிப்பு எப்படி குளிக்கிறது. ஒரு பெண் எழுதி அனுப்புறா, என்னுடைய ஹஸ்பண்ட் ஒரு பாடசாலையில பிரின்சிபலாக இருக்கிறாரு, அவர் எனக்கு சொல்றாரு ஃபர்லான குளிப்பு வாஜிப் இல்ல, உது எடுத்தா போதும் என்றாரு, கூடுமா கூடாதா. என்னது, ஃபர்லான குளிப்பு வாஜிப் இல்ல, உது எடுத்தா போதும் என்று என் ஹஸ்பண்ட் சொல்லுறாரு. நான் கிட்டத்தட்ட 7 வருஷமா நான் குளிக்கல்ல, நான் ஃபர்லான குளிப்புகள் வார நேரத்துல 7 வருஷமா சில நேரங்களில் குளிப்பன், சில நேரங்களில் உது செய்வன், இதனுடைய சட்டம் என்ன. ஒரு பெண் எழுதி அனுப்புறான். யாருடைய தவறு, யாருடைய தவறு. உட்கார வச்சு மனைவிட பாத்திகாவை பாருங்க, தொழுகையுடைய அத்தஹியாத்தை பாருங்க, அதே போல ஃபர்லான குளிப்ப முதாக்கரா செய்யுங்க. முதாக்கரா கேளுங்க. நிறைய பெண்களுக்கு தெரியா, இன்னைக்கு எல்லாமே ஆன்லைன்ல தான் தேடுறோம், ஆன்லைன்ல தான் ஃபத்துவாக்களை தேடுறோம். தெளிவா விளங்கிக்கோங்க, ஃபாரின்ல கொடுக்கப்பட்ட ஃபத்துவா எங்க நாட்டுக்கு ஒத்து வராது.
ஃபத்வாக்கள் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு இடமுக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் அது டிஃபரெண்ட் ஆகும். சில ஃபத்வாக்கள் நிலைமைகளை ஒவ்வொருவருடைய நிலைமைகளை வச்சு அவருடைய ரீசனை சரியாக விளங்கித்தான் அந்த ஃபத்வாவை கொடுக்கலாம், சும்மா கொடுக்கலாம். இப்ப கண்ணியமான சகோதரர்களே, மனைவிக்கு தீனுடைய ஏன்னா குர்ஆன் சொல்லுது வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா லா நஸ்அலுக ரிஸ்கா. நபியே, நீங்க உங்களோட குடும்பத்துக்கு தொழும்படி ஏவுங்க, உங்களோட மனைவியை தொலை வைங்க. இல்ல போக போக சரி வரும்னு எதிர்பார்க்க வாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு கணவனுக்கும் ஒரு மனைவிக்கும் ரஹ்மத்துக்காக துஆ செஞ்சாங்க. யாருண்டா, ஒரு ஹஸ்பண்ட் நேரத்தோட எழும்புறாரு, எழும்பி தஹஜ்ஜுத் தொழுறாரு, தொழுதுட்டு துஆ கேட்கிறாரு, கொஞ்சம் தண்ணீரை எடுத்து மனைவிட மூத்துல தெளிக்கிறாரு, அவவே தஹஜ்ஜுக்கு எழுப்புறாரு, ரஹிமல்லாஹ், அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. அந்த ஹஸ்பண்டுக்கு ஒரு பெண் எழும்புறா, அந்த பெண் தொழுதுட்டு தந்த ஹஸ்பண்ட எழுப்ப விடுறா, அல்லாஹ் கூட சொன்னாங்க, அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. இந்த துஆ யாருக்கிட்ட கிடைக்கும்? அல்லாஹ்வுடைய தூதருடைய துஆ. அப்ப ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் லைஃப்ல ஒரு நாளும் முடிவெடுக்கணும், எங்கட வீட்டுல தொழுகை இல்லாத ஒரு முசீபத் உண்டாகிட கூடாது. என்ன நடந்தாலும் சரி 5 நேர தொழுகைகளை விட்டுடவா. அதே போல இறுதியாக ஒரு நசீஹத்தை சொல்ற, மனைவியுடைய எந்த குறையும் யாருக்கிட்டையும் சொல்லவா. மனைவியுடைய எந்த ஒரு குறையும், அது எப்படிப்பட்ட சில குறைகள் இருக்குது, மார்க்கம் அனுமதிச்சிருக்கு, அதை சொல்லித்தான் ஆகும். ஆனா எந்த ஒரு ப்ராப்ளத்தையும் யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணவாங்க, யாராக இருந்தாலும் சரி. இன்னைக்கு சிலவங்களோட லைஃப கேட்டா அவரை விட பக்கத்து வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லா ப்ராப்ளமும் தெரியும். இவரோட வீட்டுல சிசிடிவியை போட்டு அவரு பார்த்த மாதிரி பக்கத்து வீட்டுல அவரோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க, அவங்களோட வீடா 2 பேருக்கும் தெரியாதா, டிவோர்ஸா, அப்படி பிரச்சனை எப்படி பிரச்சனை, யாரு சொன்னது? பார்த்தா இவரு அவருடைய ஃபேமிலி லைஃப் ப்ராப்ளத்தை. ஏன்னா எங்களோட சமூகத்தில் ஒரு பழக்கம் ஒன்று இருக்குது. நான் பொதுவாக மன்னிச்சுக்கோங்க, இவர்கிட்ட வல்லாஹி பண்ணுங்க, யாருக்கிட்ட சொல்ல மாட்டேன், இவர் வல்லாஹி பண்ணுவார், யாருக்கிட்ட எல்லா ப்ராப்ளத்தையும் சொல்லுவார். இவர் அவர்கிட்ட போய் வல்லாஹி பண்ணுங்க, யாருக்கிட்ட சொல்ல மாட்டார், அவர் அவர்கிட்ட. கடைசியில ப்ராப்ளத்தை யாரு பேசினாரோ அவர்கிட்ட சுத்தி வரும் வல்லாஹி பண்ணுங்க ஒரு விஷயம் சொல்ல போறேன். எங்கட மக்கள் வல்லாஹி வல்லாஹி வல்லாஹின்னு அந்த ப்ராப்ளம் முழு உலகத்துக்கும் போய் வரும். பாக்குறோமா இல்லையா? ஃபேமிலியில வல்லாஹி பண்ணுங்க வல்லாஹி பண்ணுங்க, வல்லாஹி எல்லாருக்கும் பண்ணிட்டோம், ஆனா ப்ராப்ளம் எல்லாருக்கும் போகுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒருவர் ஒரு விஷயத்தை பர்சனலாக சொல்லிட்டு இப்படி திரும்பி பார்த்தாலும் அது அமானிதம் என்று சொன்னாங்க. அடுத்தது இறுதியாக நான் இந்த மணமகனுக்கும் அந்த மணமகளுக்கும் சொல்றேன், வழியாக உள்ளவர் போய் வீட்டில் எத்தி வச்சிடுங்க. உங்களோட ஃபேமிலி லைஃப் ஆரம்பிக்க போறீங்க, ஹஸ்ரத் மார கண்டா சொல்லுவீங்க, ஹஸ்ரத் துஆ செய்யுங்க, சொல்லுவீங்களா இல்லையா? அதே போல உங்களோட தெரிஞ்ச உலமாக்களை கண்டாலும் சொல்லுவீங்க, துஆ செய்யுங்க. எல்லாரோட துஆவை விடவும் உலகத்துல அல்லாஹுடைய தூதருடைய துஆவுக்கு பின்னால் ஒரு சிறந்த துஆ இருக்கும் என்றா அது உங்களோட உம்மை வாப்பட துஆ தான். யாரோட துஆ? ஹஸ்ரத் துஆ அல்ல, உங்களோட உம்மடையும் வாப்படையும் துஆ. நிறைய பேர் வெட்டிங்க்கு ரெடி ஆகிட்டு அவரோட வாட்ச் அவரோட கோட் எல்லாம் ரெடி ஆக்கிடுவாரு, உம்மா வாப்பா மறந்துடுவாங்க. உம்மா வாப்பா யாபம் வாரதே இல்லை, எல்லாம் யாபம் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் மாற யாபம் இருக்குது, அவருடைய ரெடி பண்ணக்கூடிய எல்லா திங்ஸும் யாபத்துல வருது. ஆனா பெத்த உம்மா வாப்பா அந்த டைம்ல யாபம் வாரது. முதலாவது நீங்க என்ன செய்யணும் என்றா, உங்களோட உம்மா வாப்பாக்கு முசாஃபா செய்யணும். அந்த பெண்ணும் உம்மா வாப்பாக்கு முசாஃபா செஞ்சு என் குடும்ப வாழ்க்கையை நான் ஆரம்பம் செய்ய போறேன், உங்களோட துஆவோட தான் நான் ஆரம்பிக்கும். நீங்க 2 பேரும் என்னை பிளஸ் பண்ணும், நீங்க 2 பேரும் எங்களுக்கு ரஹ்மத்துக்காக துஆ செய்யணும். உம்மா வாப்போட துஆக்கு பின்னால ஒரு சதகாவை கொடுங்க. ஒரு எல்லா வகையான பலாய் முசீபத்துகளை விட்டும் கண்ணூறுகளை விட்டும் யாரெல்லாம் பாதுகாச்சு. இது ஆக முக்கியமான ஒரு சுன்னத், ஆக முக்கியமான ஒரு சுன்னத். என்ன நிக்காக்கு வரக்கூடியவங்க எல்லோருமே நல்ல மக்கள். ஆனா சில மக்கள் வருவாங்க, உட்கார்ந்து கொண்டே மாஷால மானிட்டர் பண்ணுவாங்க. இவர் பிளான் பண்ணிருப்பாரு 6 மந்தா எப்படி சாப்பாடு ஆர்டர் கொடுக்கணும், எப்படி டெக்கரேட் பண்ணணும். இவர் இங்கே உட்கார்ந்து கொண்டு பெண்கள் ஒரு குரூப் சொல்லுவாங்க, நல்ல மேக்கப் பண்ணிக்கு போல, நல்ல மேக்கப் பண்ணி இருக்கிறாங்க போல, பொன் மெச்சாக இல்ல கட்ட போல, ஹீல்ஸ் போட்டு இருக்கிறாங்களே ஒரு குரூப். இவங்க வாரதே மொனிட்டர் பண்ண எங்க குறை. எங்களை ஒரு குரூப் இருப்பாங்க, இந்த சாப்பாடுக்கு இது மெச்சாகுது இல்லை, கறியில கொஞ்சம். நாங்க கூப்பிட்டது எங்களை எல்லாரையும் அழைச்சது ஒரே ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான், குறை சொல்ல அல்ல. பாரக்கல்லாஹு லக வபாரக அலைக வஜமஅ பைனகுமா ஃபீ கைர். இது மட்டும் தான் எங்களோட பொறுப்பு, இதை நாங்க செய்யறது கட்டாயம். அதற்கு பின்னால நீங்க உங்களோட மனைவிட முடிய பிடிப்பீங்க. மனைவிட முடிய பிடிக்கிறது
பழைய கல்ச்சர்கள் இருக்குது, பாலை தருவாங்க, தாலி கட்டுறது, இதெல்லாம் எங்கட மார்க்கத்துல உள்ள சுண்ணத்துகள் அல்ல. உங்களோட முதலாவது சுண்ணத்து என்னண்டா, மாமா கையால பிடிச்சு முடிய தருவாரு, இந்த துஆ ஓதிக்கோங்க. நிறைய பேர் அந்த டைம்ல தான் கால் பண்றாங்க, வாங்க இன்னமும் ஒரு துஆ உண்டிக்கிறா, முடிய பிடிச்சு ஓதுவாங்களா? எப்ப கேட்கறது? ஹோலுக்கு போக்குல தான் கேட்கறது. அப்பதான் கூகுள்ல தேடுறது எங்கேக்கு அந்த துஆ என்று இல்ல. அந்த துஆ பாடமா, கருத்தோட பாடமா. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரஹா வ கைர மா ஜபல்தஹா வ அஊது பிக மின் ஷர்ரிஹா வ ஷர்ரி மா ஜபல்தஹா அலைக் என்ற துஆவை ஓதி அந்த பெண்ணுடைய நெற்றியில ஊதுங்க. அந்த பெண்ணில நெற்றியில ஊதுங்க. இப்ப உங்களோட மஹர உங்களோட கையால அந்த பெண்ணுடைய கையில கொடுங்க. இது சுன்னத். அதற்கு பின்னால உங்களோட ஃபேமிலி லைஃப் ஆரம்பிப்பதற்கு முன்னால 2 பேரும் 2 ரக்காத் தொழுதுக்கோங்க. 2 ரக்காத் தொழுதுட்டு நீங்க துஆ கேளுங்க, அவங்களுக்கு ஆமீன் சொல்லுங்க. இது எங்களுக்கு மார்க்கம் சொல்லி தரக்கூடிய முறை. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி கொடுத்தது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி கொடுத்தது. நீங்க துஆ கேட்கணும், யா அல்லாஹ் எங்கட ஃபேமிலி லைஃப் பரக்கத்தாக ஆக்குது, யாருடைய பிரச்சனைகளையும் யா அல்லாஹ் யாருடைய பிரச்சனைகளும் எங்களை சோதிச்சிடாது. அந்த பெண்ணை புகழ்ந்து துஆ கேளுங்க, அவங்க ஆமீன் என்றுவாங்க. உங்களோட குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிங்க. ஃபேமிலி லைஃப் ஆரம்பிக்கிற நேரத்துல யார் இந்த துஆவை ஓதுவாங்களோ, பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம ஜன்னிபுன ஷைத்தான் வ ஜன்னிபுன ஷைத்தான மா ரஸக்தனா என்ற துஆவை யார் ஓதிக்கொள்வாங்களோ அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பிள்ளைகள் சாலிஹான பிள்ளைகளாக இருப்பாங்க. ஷைத்தானுடைய எந்த தாக்கமும் இருக்காது. இதை மட்டும் கடைசியா சொல்றேன். இன்னைக்கு புள்ள பிறந்து வளர்ந்ததுக்கு பின்னால தவறான வழிகள்ல போது கொஞ்சம் யோசிங்க, எதை கொண்டு ஆரம்பிச்சோம் என்று பார்ப்போம். இன்றைக்கு சாங்லையும் படங்கள்லையும் எதையோ பார்த்துட்டு எங்களோட ஃபேமிலி லைஃப் ஆரம்பிக்கிறோம். இல்ல, சுன்னத்தான முறையில பயந்து பயந்து எங்களுடைய குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிப்போம். அல்லாஹ் எங்கள் எல்லோரையும் புரிந்து கொள்வானாக. இந்த மஜ்மாவ் அல்லாஹ் புரிந்து கொள்வானாக. இந்த வாலிபர் அல்லாஹ் புரிந்து கொள்வானாக. இந்த வாலிபர் அல்லாஹ் என்னென்ன ஒரு திருமணம் செய்யக்கூடியவர்களுக்கு என்னென்ன பரக்கத்துகிற நலவுகளை கொடுப்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் வாக்களிச்சார்களோ அப்படிப்பட்ட அனைத்து நலவுகளையும் கைதுகளையும் இந்த வாலிபர்களுக்கு கொடுப்பானாக. உடம்புல தெம்பையும் நல்ல சக்தியும் அல்லாஹ் கொடுப்பானாக. இவருடைய வியாபாரத்தில் இவருடைய வாழ்க்கையில் அல்லாஹ் பரக்க செய்வானாக. அதே போல இந்த வாலிபரோட சேரக்கூடிய அந்த பெண்மணிய சாலிஹான பிள்ளையாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. நாளைக்கு சொர்க்கம் போற வரைக்கும் 2 பேரும் ஒத்துமையாக, இரக்கமாக, அன்பாக, குறிப்பாக விட்டு கொடுத்து வாழக்கூடிய பிள்ளைகளாக அல்லாஹ் ஆக்குவானாக. எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் ஒருவருக்கொருவர் பேலன்ஸ் பண்ணி போகக்கூடிய அந்த மன அமைதியை கொடுப்பானாக. எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகும் போது தன்னுடைய மனைவியுடைய மடியில வஃபாத் ஆகினார்களோ, மனைவியை புரிஞ்சு கொண்டு வஃபாத் ஆகினார்களோ, அதே போல ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் வஃபாத் ஆகிற நேரத்துல சந்தோஷமாக ஒருவருக்கொருவர் பொருந்தி கொண்ட நிலையில ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் மௌத்த தருவானாக. இந்த 2 பேருக்கும் சாலிஹான குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பானாக. யார் யாருக்கெல்லாம் குடும்பங்கள பிரச்சனைகள் ப்ராப்ளங்கள் இருக்குதோ யா அல்லாஹ் எங்கட மனைவி மக்கள் எங்களுக்கு சாலிஹான பெண்களாகவும் எங்களை அவர்களுக்கு சாலிஹீன்களாகவும் ஆக்கி வைப்பாயாக. அல்லாஹ் யாருக்கு முன்னாலும் எங்கட ப்ராப்ளத்தை 3வது நபர்கிட்ட போய் விசாரிக்க கூடிய நிலைக்கு ஆளாக்கிடாதையா அல்லாஹ். ஏன் மனைவியுடைய பிரச்சனையா அல்லாஹ் நாங்க உன்னிடத்துல முறைப்பாடு செய்றோம், எங்களை நீயே திருத்தி வச்சிரியா அல்லாஹ். எங்கள் எல்லோருக்கும் நல்ல சாலிஹான மௌத்த தந்து குடும்பத்தோட ஹஜ் உம்ராவுடைய பாக்கியத்தை தந்தருள் புரிவாயாக.